வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உலங்காத்தான் கிராமம். லட்சுமணன் என் பெயர். ஐயா, நான் ஒரு மாற்றுத்திறனாளி. 95% மாற்றுத்திறனாளி. 2 கால்கள், 2 கைகள் மாற்றுத்திறனாளி. அரசு மதுபானத்தை மற்றவங்கள்ட்ட 1000 ரூபா கடன் வாங்கிட்டு வருவேன். வாங்க போகிறோம், ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்து 5 பாட்டில் வாங்கிட்டு வருவாங்க. அவங்களுக்கு 1/2 பாட்டில் கொடுத்துருவான். காசு கடன் வாங்கினா அவங்களுக்கு 1/2 பாட்டில் கொடுத்துருவான். மீதி பாட்டில் வச்சு ஒரு பாட்டில் பேர் 10 ரூபாய் வைத்து விற்றேன் என்னோட கை செலவுக்கு. ஆகஸ்ட் 6ஆம் தேதி என்னை அரெஸ்ட் பண்ணினாங்க. 3 பாட்டிலோட அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் ஜிஹெச்சில் டெஸ்ட் எடுத்து நீதிமன்றம் கொண்டு போனார்கள். ஐயா, நீதிபதி ஐயா அவர் கோட்டத்தில் இருந்தார். அங்கே கொண்டு போய் காட்டினோடனே நீதிபதி ஐயா என்னை சண்டை போட்டு இனிமேல் விற்கக்கூடாதுன்னு சொன்னார். இனிமேல் வித்தனை அவங்க காலில் கிடக்கிற செருப்பால் என்னை அடிங்க ஐயா அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன். சொன்ன உடனே ஐயா என்னை விடுவிச்சார். மறாவது நாள் காலையில் 2 ஜாமீன்தார் கூப்பிட்டு வா, நீ வான்னு சொன்னார். வக்கீலை வச்சு 2 ஜாமீன்தார் கூப்பிட்டு போய் நீதிமன்றத்தில் ஆஜராகி கேஸை ரத்து பண்ணிட்டு வந்தேன். ஐயா ராபர்ட் ஐயா ஆகஸ்ட் 16ஆம் தேதி திரும்ப அந்த கேஸு இந்த கோர்ட்டுக்குவோம் ஆடியோ கோர்ட்டுக்குவான்னு சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணார். இல்லைங்க ஐயா, என்னால் வர முடியாது, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு என் வீட்டில் வந்து ஆதார் கார்டு வாங்கி என்னோடய ஆதார் கார்டு என்னோட அம்மாவோட ஆதார் கார்டு வாங்கிட்டு மாட்டுத்தினால அட்டை செராக்ஸ் வாங்கிட்டு ஐயா போனார். திரும்ப வந்து பச்சை பேப்பர்லேயும் ஆதார் கார்டில் கையெழுத்து வாங்கிட்டு ஐயா கொண்டு போனார். 2 நாள் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரான்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்படி சொல்லிட்டு போன பிற்பாடு நான் டிஎஸ்சி எஸ்பி அலுவலகத்தில் உலங்காத்தான், அதான் கள்ளக்குறிச்சி எஸ்பி அலுவலகத்தில் ஐயா நான் இனிமேல் செய்ய மாட்டேன், 28ஆம் தேதி ஆகஸ்ட் 28ஆம் தேதி இனிமேல் நான் செய்ய மாட்டேன் இந்த தவறுகளை, என்னோட பேங்க் புக்கை ரிலீஸ் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் ஐயா அப்படின்னு அவரிடம் மனு கொடுத்தேன். 28ஆம் தேதி ஆகஸ்ட் 28ஆம் தேதி மனு கொடுத்துட்டு வந்தேன். ஐயா விஜயராகவனை அவர்கிட்ட சொன்னார், பார்த்து பையனுக்கு செஞ்சு விடுங்க தாசில்தார்கிட்ட சொல்லி அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு வந்து விட்டேன். ஐயாவிடம் கேட்டேன், ஐயா பார்த்து முடிச்சு விடுங்க, ஃபோன் நம்பர் கேட்டேன் கொடுக்கல. முடிச்சு விடுங்கன்னா ஐயா நாளைக்கா இன்றைக்கான்னு சொன்னார். முடிச்சு விடல. 31ஆம் தேதி ஆகஸ்ட் 31ஆம் தேதி ஐயா பாஸ்கர் ஐயா உன் மேலே உள்ள பாட்டில் கேஸா நான் வந்து இன்றைக்கி வந்து கோர்ட்டில் இதாகணும், கேஸை இது பண்ணணும் முடிக்கணும் வான்னு சொன்னார். ஐயா பாஸ்கர் ஐயா ஆகஸ்ட் 31ஆம் தேதி அவர் சொன்னார். இது என்ன இது, அவங்க கேட்டால் முடிஞ்சிச்சுங்கிறாங்க, இவங்க கேட்டால் முடிஞ்சிச்சுங்கிறாங்க. ஆளு கிடைக்காதுக்கு என் மேலே அடிக்கடி கேஸ் போடுறாங்களா, ரொம்ப மன உடச்சலுக்கு என்ன ஆளாக்குறாங்க. எனக்கு சாப்பிட முடியல, சூசைடு பண்ணிக்கலாமான்னு கூட தோணுது, மர்டர் பண்ணிக்கலாமான்னு கூட முடியல என்னால். இது யாராவது ஒருத்தங்க எனக்கு நீதி வழங்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். என்னோட பரிதாபத்தை பார்த்து எனக்கு நீதி வழங்குற மாதிரி பண்ணுங்க. நான் தவறுகள் செய்யலை. என்னோட பேங்க் புக் ஆதார் கார்டு என்னோடய பேங்க் புக்கை ரிலீஸ் பண்ணிட்டு எனக்கு போலீஸை தொந்தரவு இல்லாமல் என்னை நிம்மதியாக வாழ வைங்க. நான் செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு எல்லா நீதிமன்றத்திலும் விட்டுட்டாங்க. திரும்பி எனக்கு என்ன வந்து என் போலீஸ்காரங்க 10 நாளைக்கு 5 நாளைக்கு வந்து டார்ச்சர் கொடுக்குறாங்க. இது யார் கேட்க, யாராவது வரணும் எனக்கு தட்டி கேட்கணும். வேறு வழி இல்லை, காப்பாற்றுங்க. கையெழுத்து கும்பிட்றேன், உங்களுக்கு காப்பாற்றுங்க.